இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. தேர்தல் புயல் முடிந்திருந்தாலும் கூட அதை தொடர்ந்து மழை இன்னும் ஓயவில்லை, தூறல் தூறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில்தான் கொங்கு மண்டலம், தமிழகத்தின் மேற்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற கோவை உள்ளிட்ட பகுதிகளில், ஈரோடு, சேலம் வரை அண்ணா திமுகவின் அசைக்க முடியாத கோட்டை, ஜெயலலிதா காலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி காலம் வரை சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு அண்ணா திமுக இந்த மண்டலத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அண்ணா திமுக சார்பில் வெற்றி பெற முடியவில்லை. அந்த இழப்பை இந்த சட்டமன்ற தேர்தலில் சரிகட்டி மீண்டும் கோவை கொங்கு மண்டலத்தை, ஈரோடு மாவட்டத்தை, திருப்பூர் மாவட்டத்தை, சேலம் மாவட்டத்தை அண்ணா திமுகவின் கோட்டையாக மாற்றிவிட முடியும் என்று நினைத்த அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தடுமாறுகிறார்கள், கையை பிசைந்து நிற்கிறார்கள். கோவை கொங்கு மண்டலத்தின் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய சகாக்களிடம் புலம்பி இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரிடமும் கேட்காமல் அவராகவே கூட்டணி அமைத்தார். போதாத குறைக்கு ஒன்றுபட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி வைத்த பொழுதே 2021 தோல்வியை சந்தித்தோம். அதற்கு பிறகு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தோம். இந்த தேர்தல் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை அவசரமாக கூட்டணியில் இணைத்தது ஒரு மிகப்பெரிய தவறாக முடிந்துவிட்டது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்புமணி அவர்களையும் பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் சமரசம் செய்து அண்ணா திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணி வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அந்த வெற்றி கோவை கொங்கு மண்டலத்திலும் எதிரொலித்து இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் அன்புமணியை அவசரமாக கூட்டணியில் இணைத்ததன் மூலம் இந்த கூட்டணி வலிமை இழந்து போனது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுக்கள் இந்த கூட்டணிக்கு முழுமையாக கிடைக்காமல் போனது. வட மாவட்டங்களிலும் அண்ணா திமுக தோல்வியையே சந்திக்கும் என்று அண்ணா திமுகவின் முக்கிய பிரமுகர்கள், முன்னணி தலைவர்கள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் காமராஜ் போன்றவர்களும் தோல்வியின் விளிம்பில்தான் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. ஏனென்று கேட்டால் அங்கும் சசிகலா ஒரு பெரிய லாபியை செய்துவிட்டார். அவர் தன்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தை இந்த தேர்தலில் பயன்படுத்தி விட்டார். முக்கியமான இடங்களில் வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தி அண்ணா திமுகவின் தோல்விக்கு சசிகலாவும் ஒரு காரணமாக இருந்து விட்டார். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக கூட்டணி அமைத்தார். கூட்டணி அமைக்கின்ற பொழுது யாரிடமும் கலந்து ஆலோசனை பெறாமல் இன்னும் பலரை கூட்டணிக்குள் கொண்டு வந்து இருக்கலாம். விஜயகாந்தின் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி தவறவிட்டார். ஆகவே இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அண்ணா திமுக கூட்டணி தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்று அண்ணா திமுகவின் முன்னணி தலைவர்களே புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டணி அமைப்பதற்கு முன்பே பல குழப்பங்கள் இருந்தது. இதை போன்ற குழப்பங்கள்
திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணியை இறுதி செய்து அவர்கள் ஒருங்கிணைந்து தேர்தல் வேலையை செய்துவிட்டார்கள். ஆனால் அண்ணா திமுக கூட்டணியில் அண்ணா திமுகவை சார்ந்த ஒரு சில முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரியான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. அன்புமணி தரப்புக்கும் சரியான ஒத்துழைப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. கூட்டணிக்குள் ஒருங்கிணைப்பு இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டது. இந்த கூட்டணியில் பிளவுகளை உருவாக்கியதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முக்கிய பங்கு உண்டு. குறிப்பாக அவிநாசி தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு அந்த சீட் அவருக்கு மறுக்கப்பட்ட செய்தி கூட சொல்லாமல் அந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கியது கூட்டணியில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம். இன்றைக்கு அந்த அவிநாசி தொகுதியும் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இருக்கிறது. அந்த தொகுதி மீண்டும் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்க முடியும். வெற்றி வாய்ப்பை அண்ணா திமுக கோட்டை விட்டதற்கு காரணம் அந்த தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த நெருக்கடி என்று அண்ணா திமுகவின் முன்னணி பிரமுகர்கள் பலரும் இன்றைக்கு புலம்பிக் கொண்டு இருப்பதை ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. என்ன நடக்க போகிறது என்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து அறிவிக்கின்ற பொழுது உண்மை உலகத்திற்கு தெரிய வரும். எப்படி இருந்தாலும் அண்ணா திமுகவிற்கு இது நெருக்கடியான காலகட்டம், இது சோதனையான காலகட்டம் என்பதை மறுப்பதற்கு இல்லை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.